இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்னைக்கு பௌர்ணமி நாள். ஸோ நல்லா பூஜை பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பூஜைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3 நாள் வீடியோ போடுறதுக்கான காரணத்துக்காக சொல்ல கைஸ் பார்த்தீங்கன்னா கால் சீரியஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கம்மியாகிது, அதனால தான் நான் வீடியோ போட்டுருக்குறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னா பௌர்ணமி நாள் சந்திரன் பாருங்க எப்படி வந்துக்கிறாருன்னு இப்போ பார்க்கவே இங்க நம்ம பாருங்க 3 எப்படி வந்துக்குதுன்னு பார்த்தீங்களா ஈவினிங் இது. ஸோ பார்த்தீங்கன்னாங்க நம்ம அலங்காரம் பண்ணி வச்ச சாமிங்களெல்லாம் இருக்கிறாங்க, என்ன பாருங்க. ஓய் நீங்கள் பாருங்க விநாயகர் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க, நல்லா இருக்கிறாரு இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க கிருஷ்ணர் வெண்ணா பூசி வச்சாச்சு சின்ன கிருஷ்ணருக்கு. ஸோ அதுவும் சாப்பிட்டுக்கிறாரு அவரு. ஸோ என்ன ஒரு அதிர்ச்சி பாருங்க, சாப்பிட்டுக்கிறாரு அவரு கிருஷ்ணர். ஸோ பார்த்தீங்கன்னா சாம்பிராணி இருக்கிறதுனால பகவுல போயிடுச்சு. வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் சரியான பூஜை பண்ணியிருந்தோம் நம்ம வீட்டில் பௌர்ணமினால. ஸோ கன்னடாவில் சொல்லணும்னா உண்மைனால நிறைய பூஜை பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3 வந்துச்சு. ஸோ பாருங்க, ஓம் நம சந்திராய நம. ஐயோ 3 வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சரியாக பண்ணின்னுக்குறோம் பூஜை. ஸோ பார்த்தீங்கன்னா சாம்பிராணியாக ஸோ கைஸ் ஸோ உள்ளே வந்தாலே சாம்பிராணி போக அடிச்சுன்னுக்குது என் தொண்டையில் தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு இன்னைக்கு தெய்வீகமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடோட கேட்டு. ஸோ பார்த்தாலே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ நாங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு லேஅவுட் இருக்குது, அங்கே தான் நாங்கள் இருக்கணும். லேஅவுட் பேர் பார்த்தீங்கன்னா HDM வீரண்ணா ரெஸ்டே. ஸோ நம்ம கர்நாடகாவில் இருக்கிறோம், அது பெங்களூரில். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே நம்ம வாழை மரம் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. ஒன்று வளர்ந்துருச்சு, அதை வெட்டி போட்டதுக்கு எவ்வளோவா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது ஒன்று வந்துருக்குறது, அதுக்குள்ளே எல்லாமே வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ தான் 3 வந்துருக்குது பாருங்க, க்ளீனாக செய்யுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கண்ணாடி. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பௌர்ணமி பூஜை பண்ண போகிறோம். ஸோ நம்ம மாடிக்குது ஏற முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு மாடி எப்படி இருக்குதுன்னு நானே காட்டுறேன் வாங்க காய்ஸ். ஸோ நம்ம வீடு மாடி காட்டுறோம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ பெரிய வீடு மாடி இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஒரு சின்ன ஒரு ரூமு மட்டும் இருக்குது. அங்கே எங்களோட பெரிய அத்தாவும் சின்ன அத்தாவும் இருக்கிறாங்க. என்ன சின்ன அத்தா இருக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம், அதுக்கு பதில் எங்கள் பாட்டியோட அவங்க அம்மா, அதாவது எனக்கும் பெரிய பாட்டி, அவங்க 3 பேர் வந்தாங்க அவங்க வீட்டிலேருந்து. அதனால தான் ஸோ பெரிய பாட்டி அவங்களுக்கு இப்போ 62 வயசு. ஸோ மிடில் கிளாஸ் பாட்டிக்கு நானே காட்டுவேன்ல, போன வீடியோவிலலாம் காட்டிக்கிறேன். அந்த பாட்டிக்கு 57 வயசு. அடுத்தது ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க விட சின்ன பாட்டிக்கிறாங்க, அவங்க நீங்கள் எப்பவுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த பாட்டியோட வயசு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 51 வயசு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மெட்ரோ பிரிட்ஜ் ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் மெட்ரோ பிரிட்ஜுன்னு நினைக்கலாம்,
ஆனால் இது கோலி குண்டி விட்டு விளையாடுறது. ஸோ பார்த்தீங்கன்னா கோலி குண்டி விட்டு விளையாடுறது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒன்று உங்களுக்கு தெரியவே தெரியாது உங்களுக்கு, ஏன்னா அது வுட்டில் இது பண்ணிக்கிறாங்க. ஸோ செதுக்கிக்கிறது. ஸோ இன்னைக்கு தெய்வீகமாக ஜொலிக்க போகுது நம்ம வீடு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் போல கைஸ் அந்த வாசனை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஜோதிர்லிங்கம் எழுதிக்கிறோம். அது எப்படிங்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாய் பாருங்க, இவ்வளோதான் ஜோதிர்லிங்கம் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க க்ளீனாக உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஜோதிர்லிங்கம். ஸோ ஏன் லிங்கம் இங்கிலீஷில் எழுத வரலையான்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு கன்னடா தான் இங்கிலீஷில் வராது. ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டில் பாருங்க, பார்த்தீங்கன்னா இதுதான் பெருமாள். பாருங்க கைஸ் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ தங்கம்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு இடத்துல முடிச்சு வச்சுக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பணம்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏசு எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3 ஜாதி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ஃபைனலி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பூஜை ரூமு. ஸோ காலையில் பூஜை பண்ணதுனால இன்னும் பூஜை பண்ணுறதில்ல. ஸோ இதோட இந்த வீடியோ பிடிங்க லாஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.